ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஆன்மீகத்தை பற்றி தான் பேச போகிறேன். ஆன்மீகமும் ஜோதிடமும் பற்றி பேச போகிறேன். என்னுடைய தந்தையார் பார்த்திங்கன்னா 30 வருடம் அனுபவம் உள்ள ஒரு ஜோதிடர். அதில் வந்து டிப்ளமா முடிச்சிருக்கிறாரு. இப்போ வந்து வயதானதுனால அவர் ஜோதிடம் பார்க்குறதில்ல. பட் எனக்கு ஜோதிடம்லாம் தெரியாது. ஆனால் அந்த கேள்வி ஞானம் 30 வருடம் அவர் கூடவே இருந்ததுனால அவர் சொல்கிறத கேட்டு கேட்டு சில கேள்வி ஞானங்கள் எனக்கு உண்டு. அது மாதிரி ஆன்மீகத்துலேயும் ஈடுபாடு உண்டு. நான் வந்து இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, பரிகாரம் பற்றி தான் நான் பேச போகிறேன். எங்கள் அப்பாவே வந்து சில பரிகாரம்லாம் சொல்லுவாங்க வரவங்களுக்கு. ஆனால் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சில துன்பங்களுக்கு பரிகாரமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கால சர்ப்ப தோஷம், சில தோஷங்களுக்கு வந்து பரிகாரமே கிடையாது, நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும், அந்த வலி வேதனையை நம்ம கடந்து வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பரிகாரன்றது கூட நம்ம மன திருப்திக்கு தானே தவிர அது வந்து முழுமையான சொல்யூஷன் வந்து கொடுக்காது. ஆனால் நான் இப்போ சொல்லக்கூடிய பரிகாரம்ன்றது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து பரிகாரம்னா இது வந்து கோயிலுக்கு போய் விளக்கேற்றுறது, அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க, இந்த அபிஷேகம் பண்ணுங்கள், நான் அதை சொல்லவே வரல. நான் சொல்ல போகிறது என்னென்னா, நீங்கள் எப்படிப்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் அன்னதானம் பண்ணுங்கள். அன்னதானம்ன்றது ஒரு நம்ம காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு வர்றது தான். அன்னதானம்னா நான் சொல்கிறது வந்து கோயிலுக்கு போய் வசதியானவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுங்கன்னு நான் சொல்ல வரல. ரொம்ப ரொம்ப ஏழ்மையில் இருக்கிற ரோட்டோரம் நடந்து போகிற வயதானவர்கள், முடியாதவங்க, ரொம்ப வயசானவங்க பார்த்திங்கன்னா குப்பைலாம் அள்ளிட்டு இருப்பாங்க தெருவோரம், அவங்களுக்கு கண்ணு தெரியாதவங்க, நடக்க முடியாதவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி கூட சாப்பாடு கொடுக்கலாம். தினமும் கொடுத்துட்டு வாங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் நீங்கள் சமைக்கிற சாப்பாட்டிலே கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். எதுவுமே என்கிட்ட இப்போ நான் போயிட்டுருக்கேன், என்கிட்ட எதுவும் இல்லைன்னா ஒரு பிஸ்கட்டாவது வாங்கி கொடுக்கலாம், ஒரு பழம் வாங்கி கொடுக்கலாம், ஏதோ ஒன்று நம்ம வாங்கி கொடுக்கலாம். ஒரு டீ காஃபி கூட நம்ம வாங்கி கொடுக்கலாம், தப்பு இல்லை. இந்த பவர்ஃபுல் பரிகாரம் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். பொறுமையாக தான் வரும், நீங்கள் அவசரப்படக்கூடாது. எந்த ஒரு துன்பம் வந்தாலும் எனக்கு உடனே ரிசல்ட்டு தரணுன்னா அது தராது. எந்த ஒரு துன்பத்துக்குமே இந்த பரிகாரம் பண்ணிட்டால் எனக்கு உடனே ரிசல்ட்டுனால் எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு ஒன்று இருக்குது, நம்மளுடைய தோஷங்கள் இருக்குது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே பலன் தராது. நம்மளுடைய ஜாதகத்தில் தோஷங்கள், நம்மளுடைய நல்ல நேரம், இல்லை நம்மளுடைய தசாபுர்த்தி, இதெல்லாம் பொறுத்து தான் உங்களுக்கு லேட்டாக வந்து பலன் கொடுக்கும். ஆனால் கண்டிப்பாக பலன் கொடுக்கும். நான் இன்னும் ஜோதிடம், பரிகாரம், ஆன்மீகம் பற்றி நான் உங்களுக்கு நிறைய பேசுகிறேன். ஸ்டே வித் மீ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றது எனக்கு அப்போ தான் புரியும்.